இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். தழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 4:4 நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். கோபம், எரிச்சல், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாய் அல்லது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி இது நம்மை தடுத்துவிடும். என் கோபமே வராதா, கோபமே படக்கூடாதான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கோபம் வரும், ஆனாலும் பாவம் செய்யாதிருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் எபேசுக்கு எழுதின நிருபத்துல 4:26 சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய கோபம் மறைஞ்சிடணுமா, அதை விட்டுறணும். இங்க சங்கீதக்காரர் அழகா சொல்ல, அந்த படுக்கையில கொஞ்சம் அப்படியே அமைதியா மனசுக்குள்ளே புலம்பி தீர்த்துக்க வேண்டியதான வெளியே காண்பித்தல்லது அதை வெறியாக மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் அந்த கோபம் வரும்பொழுது என்ன செய்வோம் என்பதே நமக்கு தெரியாமல் காரியங்கள் நடந்துவிடும். கட்டுப்பாட்டை இழந்து விடுகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுவோம். அநேகர் சொல்லுவார்கள், அவன் கோபக்காரன்பா, ஆனாலும் குணம் இருக்குப்பா, அப்படிலாம் சொல்லி நம்ம தப்பிக்க முடியாது. கோபம் வரும், ஆனால் அது சரியான காரியங்களா இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல அதுக்குள்ள பாவம் செய்யாதபடி அதை அதற்குள்ள குறைத்து கொள்ள வேண்டும். அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும்னு சொல்றாரு. மோசேயுடைய வாழ்க்கை பாருங்க. என்னாகமம் 20:8 ஜனங்கள் தண்ணீர் இல்லாதனால மோசேக்கு விரோதமா ஆரோனுக்கு விரோதமா பேசுறாங்க, ரொம்ப முறுமுறுக்கிறாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆடு மாடுகள் இருக்குது. மோசே வெறுத்து போயிட்டாரு. அது வரந்த ஜனங்களுக்காக போய் நின்றவரு ஆசரிப்பு கூடாது போன ஆண்டவர் சொல்றாரு, கோலை எடுத்துட்டு போய் ஆரோனையும் கூப்பிட்டுக்கோ, ஜனங்களை எல்லாம் கூடி வர செய்து கண்மலையை பார்த்து பேசுங்கன்னு சொல்றாரு. மோசே ஜனங்கள்லாம் கூட்டி வர சொல்லிட்டாரு, கோலை எடுத்துட்டாரு. ஆனா 2 பேரும் கண்மலை பார்த்து பேசுவதற்கு பதிலாக மோசைக்கு கோபமாயிருது, டென்ஷன் ஆகி விரக்தியில எரிச்சல்ல கலகக்காரரேன்னு ஜனங்களை பார்த்து பேசுறாரு. பேச வேண்டிய கண்மலையை பார்த்து பேசினால் தண்ணீர் கொடு என்று சொன்னால் கண்மலை கொடுத்து விடும். ஆனால் கலகக்காரர்களே, நான் உங்களுக்கு இந்த கண்மலையில் தண்ணீர் வர பண்ணுவோம் 2 முறை கண்மலை அடிக்கிறாரு. ஆனால் தண்ணீர் வருகிறது, ஜனங்களுடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. மோசே கானானுக்குள் போக முடியாமல் இந்த சம்பவம் அதற்கு காரணமாக மாறிவிடுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, மோசே எவ்வளவு கேட்கிறாரு, ஆண்டவர் அந்த காரியத்துல இறங்கல. மோசையுடைய நிலைமை சூழ்நிலை கட்டுப்பாட்டை இழக்கிறது. அந்த இடத்துல என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அந்த இடத்துல நிறைவேற்ற முடியாமல், கீழ்ப்படியாமல் கோபத்தினாலே வேறொரு காரியத்தை செய்து விடுகிறார். இன்னைக்கு நாம இப்படி கோபப்பட்டு எவ்வளவோ பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறோமா? எடுத்துக்கலாம் கோபம். அவர் கோபக்காரன், மற்றவங்க சொல்றாங்க அல்லது என் குணம் இப்படிதான், நான் கோபப்படுவோம், எனக்கு இப்படிதான் செய்வேன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன மாறவே இல்லைன்னு அர்த்தம். கனி கொடுக்க முடியாது. நீங்கள் கொடுக்கிற கனி கசப்பானது, பயனற்றதாக இருக்கிறது. உங்களை குறித்து என்ன சொல்றாங்க மற்றவங்க? உடனே கோபப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஒரு அருமையான சகோதரி சொன்ன காரியம் என்னை ஆச்சரியப்படுத்தினது. அவங்க கிட்ட அவங்க சொந்தக்காரங்களாம் கேட்கறாங்க, என்னப்பா அவன் புருஷன் ரொம்ப கோபக்காரனாச்சுதா, ரொம்ப வாய் பேசுவா, ரொம்ப இது பண்ணுவா, ஆனா இன்னைக்கு நீயும் அமைதியாயிட்டா, இன்னைக்கு நீ முந்திய மாதிரி பேசுறதுல நீ எவ்வளவு வாயாடியா இருந்தா அந்த குடும்பத்துல போய் என்னத்த பண்ண போறியோ எப்படியோ வாழ போறாள்னு நாங்க பயந்தோம் அப்படி சொல்லி அந்த சகோதரி சொன்னலாம். என் கணவர் கோபக்காரரா தான் இருந்தாரு. அவரு என்னை அடிச்சதுனால நான் வாய் பேசுறத நிறுத்தல, ஆண்டவர் என்னை உணர்த்துறதுனால என்னை மாத்திக்கிட்டேன். அவரும் கோபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வரல, அவரும் மாறிட்டாருன்னு சொன்னாப்லையா. இவர் கோபக்காரர் தான், அந்த மனைவியோ அதிகமா பேசக்கூடியவள் தான். நடந்தது என்ன தெரியுமா? எல்லாரும் சொன்னாங்க கணவன் அடிச்சதுனாலதான் அவ திருந்திட்டா. இல்ல, அவர் கோபப்பட்டதுனாலதான். இல்ல, அந்த கோபக்காரருடைய கோபத்தை கர்த்தர் மாத்திட்டாரு, என்னுடைய பாவத்தை மாத்தினாரு. காரணம் கர்த்தர் தான். நாங்க தவறுன்றதை உணர்ந்துகிட்டோம் 2 பேரும். நான் அதிகமா வாய் பேசுறது தப்பு,
அதே நேரத்தில் அவர் கோபப்படுறது தப்புன்னு அவர் உணர்ந்தாரு. ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது இந்த எரிச்சல், கோபம், நாங்கள் செய்கிறது சரியில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் உணர்த்துவாரு. அதை அப்புறப்படுத்தும்படியா முயற்சி எடுத்தோம். ஆண்டவரும் உதவி செய்தாரு. எளிதாக ஜெயித்து விட்டோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாம எப்படி மாற்ற முடியாத சுபாவங்கள் இருக்குதா? ஆண்டவர்கிட்ட போய் வைப்போம். பலவீனங்கள் அதெல்லாம் ஆண்டோடைய பார்வையில உலகம் வேணா அது பலமானதா சொல்லலாம், பாராட்டலாம், ஒருவேளை அப்படிதான் சொல்லலாம். இல்ல, கோபம், எரிச்சல் இவைகள் எல்லாம் பலவீனமான ஒரு காரியம். இந்த பலவீனங்களை, மாம்சத்தின் பலவீனங்கள், மாம்சத்தின் கிரியைகள் இதை அப்புறப்படுத்தும் பொழுது ஆவின் கிரியைகள் நம்ம வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆண்டவர் மகிமைப்படுவார். சுற்றி இருக்கவங்களா சந்தோஷமா, எல்லாத்திலும் ஒரு சமாதானத்தை நீங்க பார்க்க முடியும். வார்த்தையை விட மாட்டோம். கோபம் தான் டக்குன்னு வார்த்தையை விட்டுறோம். அதை திரும்பி ஜென்மத்தில் அதை அழிக்க முடியாத வார்த்தையாய், காயங்களாய், வடுவாக மாறி விடுகிறது. இன்னைக்கு எப்படி? இனி நான் கோபப்பட மாட்டேன், கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் பட்டுறதுன்னு சொல்றீங்களா? அந்த பலவீனத்தை ஆண்டவர் கையில வைக்க. பலவீனத்தை மாற்றுவார், பலன் கொடுப்பார், தாங்கி கொடுக்க சக்தி கொடுப்பாரு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை கொடுப்பாரு, சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை கொடுப்பாரு. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இதனால் அநேக நேரம் கோபப்படுகிறதுனால எவ்வளவோ பாதிப்புகள். கொலை செய்து விடுறாங்கப்பா. திட்டணும் தான் போனோம், கோபம் வந்தனால நான் அடிச்சேன், அவன் இறந்து போயிட்டான். கோபம் வந்தனால அந்த வார்த்தை வாயிலிருந்து வந்துருச்சு, நான் இது இப்படி பேசணும்னு போகல, இப்படி சண்டை போடணும்னு போகல, இப்படி செய்யணும்னு போகலன்னு பின்பு அநேகர் புலம்புகிறத பார்க்கிறோப்பா. நாள் குடும்பங்கள் உடைந்து சிதறுகிறது, நன்மைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் கெட்டு போய் விடுகிறது. எல்லா பக்கங்களிலும் மன வேதனையும் மனஸ்தாபமும் பிரிவினைகளும் ஏற்படுகிற இந்த நாட்கள்ல கோபத்தின் நிமித்தமாக வருகிற பாவங்களை எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. அந்த மூர்க்கமான குணத்தை எங்கள் விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். எந்த சூழலில் எரிச்சல் பட்டு எடுத்ததற்கெல்லாம் கோபப்பட்டு கொண்டு பேசிக் கொண்டிருப்பதை விட்டு கனி கொடுக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்குள்ள ஒரு சகிக்கக்கூடிய தன்மை வேணும்பா. அந்த தன்மையை கொடுங்க. இப்படிப்பட்ட கிருபையை கேட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுங்கப்பா. கோபத்தின் நிமித்தமாய் பாதிப்புகளை சந்தித்த பிள்ளைகள் ஒருவேளை நாளைக்கு கோபப்பட்டு இதை பேசாம இருந்தனா, கோபப்பட்டு இதை செய்யாம இருந்தனா இந்த நிலைமை வந்திருக்காது, இந்த பிரச்சனை வந்திருக்காது, இந்த பாதிப்பு வந்திருக்காது உணர்ந்து பக்கம் திரும்பி அதற்காக ஆண்டவரே இறங்குன்னு சொல்லி கேட்பார். அந்த பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா. சூழ்நிலையை மாற்றுங்க. இழந்து போனவைகளை திருப்பிக் கொள்ள நீர் உதவி செய்யுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. அதோடு மட்டும் கோபத்தோடே வாழ்ந்துட்டு இருக்காதுங்க. அதை நம்மளே சாப்பிட்றோம், சரீரத்தையும் கொண்டுவிடும். மாறாக சகிப்புத்தன்மை கேட்போம். பலவீனங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் வச்சிருவோம். அவர் அதை மாற்றி பலவான்களாய் நம்மளை எழுப்பி விடுவார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா.